السلام عليكم ورحمة الله. الحمد لله. الله جل شأنه وتعالى இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம இருந்து முழுவதுமாக கபூல் செய்தல்வானாக. நம் கண்விழித்த நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கலா இல்லாமல் தொழுகை நிறைவு செய்து மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடல் கண்ணீர் போன்ற கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து சலமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீற்றங்கள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. கடுமையான கோடை வெப்பத்தில் நம்முடைய ரஹ்மத் என்னும் மழையை கொண்டு நம்மை பொருந்தல் கொள்வானாக. கால்நடைகள் பசும் கால்நடைகள் தாவரங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதியோர்கள் இயலாதவர்களுக்காக அவனுடைய அருளென்னும் மழையை புரிய செய்வானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. அகில உலக முஸ்லிம்களுக்குண்டான நிம்மதியான வாழ்க்கை நசீபாக்கி இறை வணக்கத்தில் அவர்கள் நிம்மதியோடு தங்களுடைய வாழ்நாளை கழிப்பதற்கல்ல தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருக்கு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலு குலூபுனா குல்ஃப் பல் லஅனஹும் அல்லாஹ் பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். திருக்குர்ஆனிலேயே மிக பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவில் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அவர்கள் யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அந்த யூதர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் பேசி வருகிறார். அந்த யூதர்கள் எவ்வளவுதான் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அடைந்து கொண்டாலும் கூட நன்றி மறந்தவர்களாக நியமத்துகளை மறுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசி வருகிறார். இன்றைய வசனத்தில் வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்டில்லாஹி முஸத்திகுன் லிமா மஅஹும் வகானூ மின் قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. ஏற்கனவே அவர்களிடம் தௌராத் என்ற வேதத்தை ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அளித்திருந்தார். ஆனால் அந்த தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தி வைக்கக்கூடிய குர்ஆன் வந்த பொழுது அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். ஆனால் இந்த குர்ஆன் அந்த தௌராத்தை மறுக்கவில்லை, உண்மைப்படுத்துவதாகவே இருந்திருக்கிறது. இதற்கு முன்னர் காஃபிர்களுக்கு எதிராக இதன் மூலமே வெற்றியை வேண்டி இருக்கிறார்கள். அந்த தௌராத்தை கொண்டுதான் அவர்கள் உதவியை வேண்டி இருக்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கேட்டு பெறுவதற்காக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடன் கேட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தௌராத்தை உண்மைப்படுத்தும் முகமாக வந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்ல வந்த பொழுது அவர்களையும் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்வான் ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஈமானை மறுக்கக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் லஅனத்தும் நிரந்தரமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுவார். இந்த தௌராத்தை ஏற்றுக்கொண்டிருந்த யூதர்கள் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மையானது என்பது திருக்குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்த பொழுதுதான் வெளியானது. இதற்கு முந்தைய வசனங்களில் அவர்கள் சொன்னார்கள் வகாலு குலூபுனா குல்ஃப், எங்களுடைய இதயத்தில் பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளது, அதனால நல்ல விஷயங்கள் ஏறாதுன்னா. எப்பொழுது அவர்களிடத்திலே அல்லாஹ் ரசூலை பற்றி மார்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுமோ கேட்பார்கள், ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு நம்மளையே நிறைய பார்க்குறோம். அது சொல்ல மாதிரி கிடையாது, வேடிக்கைக்கு சொல்றது மாதிரி 2 காதுகளை எல்லாம் தந்திருக்கா, ஒன்று இன்கமிங் ஒன்று அவுட் கோயிங் சொல்லி, ஒன்று உள்ள வர்றது ஒன்று வெளியில போறது. அதற்காக அல்ல,
இரண்டுமே உள்வாங்கி இதயத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அமைப்பு. நம்முடைய செயல்களால், நம்முடைய நடைமுறைகளால் நமக்கு எதை அமல் செய்ய முடியலையோ அந்த இடத்துல நம்ம சொல்லிடுவோம், அல்லாஹ் 2 காதை கொடுத்துருக்கான், ஒன்று வாங்குறதுக்கு ஒன்று வெளியில் அனுப்புறதுக்கு. எந்த காத விஷயத்தை வெளியில் அனுப்பாது. அது சயின்டிஃபிக்கான அது அறிவியல் ரீதியான உண்மை. எந்த காதும் என்ன செய்யாது, வாங்கிய விஷயங்களை வெளியில கடத்துறது எந்த காதுக்கு இருக்காது. 2 காதுகளுமே இன்கமிங் தான், உள்ளே தான் அனுப்பும். என்னால் அமல் செய்ய முடியலைங்கிறதுக்காக ஒன்றை வாங்கி ஒன்று அனுப்புறதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்றதெல்லாம் நாம நம்மை சமாளித்துக் கொள்வதற்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அங்கே அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள், குலூபுனா குல்ஃபுன், எங்களுடைய இதயத்தில் திரையிடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பல்லானஹுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அவங்களுடைய இதயத்தில் அவர்கள் கொண்டிருக்கிற இறை மறுப்பின் காரணமாக அல்லாஹ் சபித்து விட்டான். எனவே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். கலீலம் மா யுமினூன், அவர்களில் கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்வாங்க அப்படின்னு அந்த வசனம் சொன்னாலும் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அவர்களுடைய ஈமானே குறைந்த அளவு தான் இருக்கும். வசனம் ஒண்ணுதான், கலீலம் மா யுமினூன், அவர்களில் குறைந்த நபர்கள் தான் ஈமான் கொள்வார்கள் என்ற வாசகத்திற்கு திருக்குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அவர்களில் சிலர்கள் ஈமான் கொள்வார்கள் என்றும் நம்ம அர்த்தம் வைக்கலாம். அவர்களுடைய ஈமான் கொஞ்சமா தான் இருக்கும், எப்ப வேணாலும் ஈமான் அவங்களை விட்டு போயிடும். மதில் மேல் பூனை மாதிரி எப்ப வேண்டாலும் அவங்களுடைய ஈமான் என்ன செஞ்சிடும், அவங்களை விட்டு சென்றுவிடும் என்ற நிலையில் தான் அவருடைய ஈமான் இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப இன்றைய வசனத்தில் அவர்கள் ஏன் மறுத்தார்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏன் நிரந்தரமாக இருந்தது என்பதை பற்றி சொல்கிறார்கள். இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வருகையை முன்பே அறிந்திருந்தார். எந்த யூதருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்ற செய்தி தெரியாமல் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வார்கள், அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ரப்பை கொண்டு வந்தார்களோ அந்த ரப்பு தான் அவங்களை அனுப்புவாங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அவர்களை மறுத்தார்கள். எதிர்பார்த்தபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்ததோடு அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் மறுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற வரை அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த தௌராத்தில் முஹம்மதை பற்றியும் குர்ஆனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது முஹம்மதும் அவர்கள் கொண்டு வருகின்ற வேதமும் வந்து விடுமோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய எதிரிகளை எல்லாம் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அவர்களை அவர்கள் எதிர்த்தார்கள், மறுத்தார்கள். அதுக்கு என்ன காரணம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய யூதர்களுடைய குலத்துல வரல, எங்களுடைய குலத்துல வரல, அவர் அரபிகளுடைய குலத்துல வந்தார். அங்கேயும் ஜாதி பிரச்சனை தான். அங்கேயும் என்னங்க, செண்டால பாவிகள் ஜாதிகளுடைய பிரச்சனையை வைத்து தான் எதிர்த்திருக்க. முகம்மது எங்க குழுவுல வரல, எங்க வம்சத்துல வரல, யூதர்களுடைய தலைமுறையில் அவர்கள் வரவில்லை, அவர்கள் அரபிகளுடைய தலைமுறையில் வந்ததால் நாங்கள் ஏற்க மறுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. இன்னைக்கு வரைக்கும் யூதர் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், முஹம்மது நபி யூதர்களுடைய வம்சத்தில் தோன்றாமல் அரபிகளுடைய இனத்தில் தோன்றியதால் அவர்களை ஏற்க மறுத்து விட்டார்கள். அப்ப இந்த அஸபிய்யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாளில் பேசுவார்கள். தன்னுடைய இனம், தன்னுடைய ஜாதி, தான் சார்ந்த விஷயங்களை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயம் நடக்காதுங்க. தன்னுடைய இனத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்கு அவங்க நல்ல வழியில இருக்க முடியாது. மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
என் இனம் என் மக்கள் என்று பேசக்கூடியவர்கள் பள்ளத்திலே விழுந்து கொண்டிருக்கிற ஒட்டகத்தின் வாலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பள்ளத்துல ஒரு ஒட்டகம் போய் உழுவ போகுது. அந்த வாழை பிடிச்சுக்கிட்டு நான் தப்பிச்சிருவேன் நினைக்கிறான்ல, அவன் எவ்வளவு பெரிய விளக்கம் இல்லாதவனாக அறிவில்லாதவனாக இருப்பானோ அது போன்றுதான் இனவாதம் பேசக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் வெல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இங்கே யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அவர்களையும் குர்ஆனையும் புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியர்களுடைய குலத்தில் பிறந்தார்களோ அந்த ஒரே ஒரு காரணம் காட்டி அவன் என்ன செஞ்சிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தையும் மறுத்து விட்டார். அல்லாஹ் ஏற்கனவே சொல்வான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான். தன்னுடைய விசுவாசி இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், நேர்வழி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். இவர்களுக்கு இறை மறுப்புக்கு ஒரு காரணம், ஒரு சின்ன காரணம், இது ஒரு பெரிய காரணமே கிடையாது. முகம்மது எங்களுடைய இனத்தில் பிறக்கவில்லை என்ற ஒரு சின்ன காரணத்தை காமிச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க மறுத்தாங்க. அப்படின்னா என்ன இல்லை, அவங்களுடைய நசீபுல ஹிதாயத் இல்லை, உங்களுடைய நசீபுல ஹிதாயத் இல்லை. அதுக்கு தான் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எல்லா நேரத்திலேயும் எந்த அமல் செய்தாலும் இஸ்லாத்திலே ஈமான் நிலையங்கள் இருந்தாலும் என்ன செய்யுங்க, இஸ்திகாமத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த நேரத்தில் எந்த விஷயம் நடக்கும் ஈமான் பறிபோகும்னு தெரியாது. நான் இஸ்லாத்தில் தானே இருக்கிறேன், நான் ஈமானோடு தான் இருக்கிறேன், ஐங்கால தொழுகை தொழுது கொண்டு தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் இருப்போம். நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் இறை மறுப்பு என்று சொல்லக்கூடிய ஷிர்க்குடைய குஃப்ருடைய நிஃபாக்குடைய விஷயங்கள் வந்து ஆரம்பித்து விடும். எனவே நாம் அவ்வப்பொழுது அல்லாஹ்விடத்திலே எந்த நிலையில் இருக்கிறோமோ அது நிரந்தரமாக வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இருக்கின்ற ஈமானோடு இருக்கின்ற வரை அல்லாஹ் நம்மை நிரந்தரமாக வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி